ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் ஒரு சூப்பரான வீடியோ. என்னென்னா அம்மா வந்து ரொம்ப நாளாக மீன் சாப்பிடணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி அவ சாக்க வச்சு நானும் போய் உண்மையை சொல்ல பழகு. ஆக்சுவலாக வினோ ரொம்ப நாளாக கேட்டுருந்தா, இப்போ அம்மு சாக்க வச்சு போய் சாப்பிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம சாப்பிட போன இடத்துல ஒரு சின்னதாக விளாக் மாதிரி பண்ணோம் வீடியோ. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம மீன் சாப்பிட வந்த கதை. அவங்க கடையில இருக்கிறவங்க நம்மள சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறாங்களோ இல்லையோ, அந்த ஸ்மெல்லு நம்மள அப்படியே இழுக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருந்ததுங்க. நாங்க போகும்போதுதான் சுட சுட மீன் ஏதோ ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க இப்போ அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளுக்கு சைடில் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே உட்காந்துக்கிறேன்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாயெல்லாம் போட்டு வந்து உட்காந்தாச்சாங்க. ஸோ இப்போ ஆர்டர் கொடுக்கறதுக்காக இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன். ஸோ ஆர்டர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம போவோம். நெக்ஸ்ட் நீங்க கன்டினியூஸா வீடியோல என்ன நடந்துச்சுன்றத பாப்பீங்க. அப்படியே நீங்க கன்டினியூஸா வீடியோ பாருங்க. என்ன வேணும், எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு? சூப்பராக இருக்குமா. மீனெல்லாம் காட்டு சில்லி ஃபிஷ்ஷு. இது வந்து முழு ஃபிஷ்ஷா? அது என்ன அது முழு ஃபிஷ்ஷு? முழுசாக இருக்குல்ல. அம்மா எதை எடுத்து வராங்க? மீன் குழம்பு சாப்பாடு அம்மாக்காக. ஆமாம் பப்பு கீழே கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிட்றதுக்காக நம்ம கீழே உட்காந்துக்கிட்டோம். ஆமாம் நம்ம சாப்பிடுவோம். அந்த கூட்டில் வச்சு போயிட்டு பையன் ஆண்டாம அது படிச்சுக்கினேன். மீன் சாப்பிட்ற இதில் நாக்கு உங்கள் ஈறுகளில் பிரச்சனையா? உங்கள் டூத் பேஸ்டில் உப்பு இருக்கா? அது எடுமா. பப்பு காரம் ஆயிடுச்சு. யூடியூப்ல சேனல் வேற சொல்லிட்டேங்க. அண்ணனுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட். வீடியோ எடுத்து கடையை போடுங்க செய்யுங்க அப்படி. லாய் உங்களுக்கு எது பிடிக்கும்? எனக்கு இந்த ஃபிஷ் தான் பிடிக்கும். ஓ தவா பிடிக்காது. குழம்புல இருக்கிறது பிடிக்காது. ஆமாம், உங்களுக்கு மீன் குழம்பே பிடிக்காது இல்லை? எங்கள் அத்தை அமிர்த மாதிரி வைப்பாங்களேம்மா அந்த குழம்ப. எது எடுக்கணும்? அந்த பிளேட் எடுமா. நோ, நான் பிஸியாக இருக்கேன். ரைஸு மீன் குழம்புங்க, நல்லா காம்போ. நல்லா இருக்குல்லம்மா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபிஷ்ஷுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கறி விட ஆமாம், சீ ஃபுட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சீ ஃபுட்லாம் சாப்பிட முடியல, இங்கே கிடைக்கிறது இல்லை. இல்லைம்மா, அதுக்காகவே நம்ம ஒரு நாள் சென்னை போகலாம். மெரினா போயிட்டு ஒரு விளாக் எடுத்து போடலாம். கொஞ்சம் புளி அதிகமாக இருக்குல்ல. மீன் குழம்புனா அப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கு. ஃபிஷ்ஷு, தவா ஃபிஷ் எனக்கு ஆயில் ஃப்ரை விட இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எல்லாருக்குமே அதுதான் ரொம்ப பிடிக்கும். நம்ம வினோ வந்து பயங்கரமான தீவிரமான தலை ஃபேனுங்க. தலை ஃபேன்னா ஏகே ஃபேன் இல்லைங்க, மீன் தலைங்க. தலைலாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. தலை வாழலாம் நல்லா சாப்பிடுவேன், வேஸ்ட் பண்ணாமல். இல்லை எல்லாரும் சாப்பிடுவேன். தீவிரமான ஃபேனுங்க, தலை ஃபேன். நல்லா இருக்குமா தலையில? ஆமாம், தலையில் ஸ்ட்ரென்த் இருக்கும். பின்னாடி வந்து அவங்க கடைக்காரக்கா ரைஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் சாப்பிட்றதுக்கு வெங்காயம் கேட்டோன்னு சொல்லிட்டு அங்கே இல்லை ஆயிடுச்சு. ஸோ அவர் ஒருத்தரை கடைக்கு அனுப்பி வாங்கிட்டு வந்து நம்மளுக்காக வெங்காயம் கட் பண்ணிருக்காங்க. அங்கே பாருங்கள்.
பப்ளு பிஸியாக இருக்காம, அவங்க அம்மாவும் பிஸி தான். இது வந்து பப்புக்கு பெப்பர் மீன், காரம் இல்லாத மீன் பப்புக்கு. இது வந்து பப்புக்காக பெப்பர் ஃபிஷ். இந்த பெப்பர் ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கினதுதான் பப்புக்குன்னு சொல்லி, ஆனா பாதி மீனுக்கு மேல வினோதா சாப்பிட்டா. ஏன்னா பப்பு அதுல பாதி தான் சாப்பிட்டான், அதுக்கு மேல வந்து வினோதா சாப்பிட்டா. இங்கே பரபரப்பாக சுற்றிட்டு இருக்காரு. நல்ல அட்மாஸ்பியருங்க இது, ஒரு மாதிரி நல்ல ஃபீலாக இருக்கும். வந்தால் வருவாங்க, நம்ம வியூவர்ஸ் வருவாங்க, இதுக்கு மேலே பார்த்துட்டு வருவாங்க. கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினத்தில் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் இந்த கடையை விசிட் பண்ணலாம். ஆமாம், கடையோட நேம் பார்த்தீங்கன்னா ஹைலைட் போர்டு இல்லாத கடை. அதுதான் கடையோட ஐடென்டிட்டியே, அதுதான். இந்த கடைக்கு மட்டும் தான் போர்டு இல்லைங்க. ஆமாம், கடையை ஃபுல்லாக காட்டுறோம், பார்த்துக்கோங்க. அண்ணன் நம்பரை கூட வாங்கி போடுறோம் முடிஞ்சா. இவர் தான் நம்ம அழகண்ணா. அழகண்ணா வாணா. வியூவர்ஸ் வேற பார்க்கணுமாண்ணா அவனா. வாணா அழகண்ணா. அண்ணன் தான் அழகண்ணன். ஆமா, இங்க கடையில பம்பரமா சுத்திட்டு இருக்கிறது அண்ணன் தான். அண்ணனுக்கு ஒரு வலது கை மாதிரி கடையில. சாப்பாடு எல்லாரும் உயிரோட இருக்கிற மீன் கூட தான் விளையாடுவாங்க. நம்ம பையன் தான் செத்து போன மீன் பிடிச்சி விளையாடுனுக்குறான் சாப்பிட்ற டைம்ல. இல்லையா பப்பு? ஆமா தானே? அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பப்புக்கும் சாப்பிட வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒருத்தர் அப்படியே கை கழுவ கிளம்பிட்டோம். நல்ல சாப்பாடுங்க, நல்லா திருப்தியாக இருந்தது, திருப்தியாக சாப்பிட்டோம். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருப்தியாக சாப்பிட்லாம், நல்லா இருக்குங்க, என்ஜாய் பண்ணலாம். இது லொக்கேஷன் வந்து இது தாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா டேம்லேருந்து வர வழி. டேம்லேருந்து முன்னாடி வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் ஒன்று இருக்கும். இது ஒரு கோயிலுங்க, அது என்ன கோயிலுன்னு தெரியல, ஒரு கோயில் ஒன்று இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம அண்ணனோட மீன் கடை அமைஞ்சிருக்குது. இது கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் போர்டு நேம் எல்லாம் எதுவுமே இல்லைங்க, இந்த டெம்பிளுக்கு ஆப்போசிட். சரிங்களா, ஆல்ரெடி சொன்னோம், வீடியோலேயே சொல்லியிருக்கோம், கடைக்கு நேம் போர்டு எதுவுமே கிடையாதுங்க. பார்க்கிங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, வண்டி பார்க்கிங் போட்டுக்கலாம், செஞ்சுக்கலாம். ஸோ ஃபேமிலியோடையும் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருந்து சாப்பிட்டு போகலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருந்து சாப்பிட்டு போகலாம். நல்ல ஒரு அட்மாஸ்பியர் தாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நல்ல ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 1 hour 2 hour வந்து பார்த்திங்கன்னா நல்ல மீன் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. ஃபிஷ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ் மீன் தாங்க, ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. இப்போ நீங்கள் எப்போ வந்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க கிடைக்கும். அக்கா இங்கே வந்து குக்கு, அண்ணா ஒருத்தர் இருக்காங்க, இதோ அங்கே இருக்காங்க அண்ணா. இவர் தான் மெயின் அழகண்ணா, சின்ன ஓனர், சின்ன ஓனராமா அவங்க. அக்கா உங்கள் கடை பேர் என்னக்கா? கடை பேர் வைக்கல, மெயினே அதுதாங்க. ஆக்சுவலாக இது கடை பேர் ஆமாம் ஆமாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நாமளும் கிளம்பியாச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போய் நீங்கள் இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ண ஒரு நல்ல லொக்கேஷனை காட்டியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ யாரெல்லாம் இந்த கடைக்கு போகிறீங்களோ ஸோ அவங்கள நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.